ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து நம்ம ரிமோட் ஹப் வெப்சைட் பற்றி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ வந்து இன்னும் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து தான் வந்து அடுத்தது என்ன பண்ணணுங்கிறது தெரியும். போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி வந்து ஜாப் வந்து ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி நான் வந்து 3 ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி பண்ணது. இது வந்து இன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போது 2 டைப் ஆஃப் ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கம்பெனி சைட்டே வந்து போகும். இன்னொன்று வந்து டேரெக்டாக இந்த சைட்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் வந்து மூணாவது பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி சர்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் ஒர்க் அப்படிங்கிறத போயிட்டு ப்ரௌஸ் ஜாப்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். இப்போ என்னென்னா, நிறைய பேர் வந்து நம்ம சேனலோட வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா 70%க்கு மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறீங்க. வெறும் 20% மட்டும்தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறீங்க. ஓகேங்களா? இப்போ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். புதுசாக வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபைண்ட் ஒர்க்குங்கிறதுல போயிட்டோம் அப்படின்னா கேட்டகரி வைஸில் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் டிசைன் அண்ட் கிரியேட்டிவ்ங்களை கிளிக் பண்ணுறேன். அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோஷாப் டிசைன் பண்ணுறது, அனிமேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி சம்மந்தமான வேலையெல்லாம் இங்கே வரும். அந்த ஒர்க்லாம் வந்து எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குங்க லெஃப்ட் சைடு காமிக்குது, ரைட் சைடு வந்து என்னென்ன ஜாப்ஸ் இங்கே போட்டிருக்காங்கிறது காமிக்குது. நம்ம என்ன வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜாப் மேலே நம்ம கிளிக் பண்ணும்போது தனியாக ஒன்று ஓப்பன் ஆகும். இது வந்து அப்ளை நவுங்கிற பட்டன் டேரெக்டாக இருக்குது. இந்த அப்ளை நவுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்ளை ஃபார் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒன்று வருது. இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரொபோசலுடைய கவர் லெட்டர் ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம போடுற கவர் லெட்டர் வந்து இங்கே கொடுக்கணும். ஓகே, இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ் அ ஃப்ரீலான்சர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இது வந்து முழுக்க டிஸ்கிரிப்ஷனு. இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இதுக்கு எதிர்மறையாக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வேலை கிடைக்காது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதை டிஸ்கிரிப்ஷனை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ChatGPTங்கிற வெப்சைட்டாக யூஸ் பண்ண போகிறேன். ChatGPT வெப்சைட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கொஷின், எந்த கொஷின் கேட்டாலும் சரி அந்த கொஷினுக்கு வந்து ஈஸியாக வந்து இதை ஆன்சர் பண்ணிடும். அதுக்கு ஏற்ற ஆன்சர் தான் கரெக்டாக கொடுக்கும். அதனால் நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ChatGPT வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு என்ன ஜாப் அப்ளை பண்ணுறோமோ அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது இங்கே கொடுக்கணும். இப்போ ரைட் ரிப்ளை ப்ரொப்போசல், ஏன்னா அது ப்ரொப்போசல் தான் மீனிங்கு, அதனால் வந்து ப்ரொப்போசல்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு remothub.com வெப்சைட் பேர் இதுதான், ப்ரொப்போசல் ஃபார் remothub.com அப்படிங்கிற வெப்சைட் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். கோலன் கொடுத்துட்டு என்ன ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க அது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து காப்பி பண்ணோம் இல்லைங்களா, அந்த காப்பி பண்ணதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கரெக்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு ரிப்ளை வரும். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடலாம். கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகே, ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். கீழேருந்து மேலே காப்பி பண்ணிங்கன்னா கரெக்டாக காப்பி ஆயிடும். இல்லை மேலேருந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வராது. அதை அப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நோட் பேடை எடுத்து இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே சின்சியர்லிங்கிறதுல வந்து நம்மளோட பேர் போட்டிருக்கோங்க. போட்டுக்கிட்டு மேலே வந்து அந்த டியர் ரிமோட் ஹப் டீம்ங்கிறத டெலீட் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுன்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஹையரிங் மேனேஜர்னு கொடுக்கலாம். நான் ஹையரிங் மேனேஜர்னே கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து இதை ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஒர்க்கு அதுக்கு அப்பயும் ஒர்க்கை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து இது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஏதோ ஒர்க் பண்ணியிருந்தோம், இது சம்மந்தமாக ஏதோ வேலை செஞ்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் ஃபைலை வந்து நம்ம மேக்ஸிமம் 10 ஃபைல் வரைக்கும் பண்ணிக்கலாம். 50 MB மேக்ஸிமம் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இமேஜஸாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வந்து சென்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணணும். என்கிட்ட வந்து இப்போ சாம்பிளுக்காக நான் காமிக்கிறதுனால நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை.
ஸோ அதனால் வந்து இதை அப்படியே விட்டுட்டு நான் சென்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சென்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணோன்னே யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைட் ஃபார் திஸ் ஜாப்னு வந்துருச்சிங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூ ஹேவ் ஆல்ரெடி அப்ளைட் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த அப்ளை நவுங்கிற பட்டன் வந்து போயிடுச்சு, வியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகே, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே இப்போ அப்ளை பண்ணது வந்து ஸ்டேட்டஸ் நமக்கு வந்து இங்கே தெரியும். ஒரு வேளை வந்து அவங்க கிளைண்ட்டு உங்கள் ரிக்வஸ்ட்டை பார்த்துட்டு வேலை கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மெசேஜ் வந்து இங்கே வரும், நோட்டிஃபிகேஷனும் இங்கே வரும். ரெண்டுமே இங்கே வந்து ஷோ ஆகும். நீங்கள் இதை வச்சு நம்ம வந்து அவங்கக்கிட்ட கிளைண்ட்கிட்ட வந்து நம்ம சேட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க சௌதரின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க பேரே போட்டிருக்காங்க. ஸோ பேரை போட்டு கூட நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா சாம்பிளுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து டியர் ஹையரிங் மேனேஜர்னு மட்டும் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பேர் போட்டு டியர் அப்படின்னு போட்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அடுத்தது டைப் என்ன அப்படின்னா மறுபடியும் ஃபைண்ட் ப்ரௌஸ் ஜாப்ஸ் போய்க்கலாம். போயிட்டு வந்து வேறு கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று. இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து இது ஒரு கம்பெனி தான் அது. சைனீஸ் லிங்குவிஸ்ட்டு அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டர் ஜாப்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. நம்ம அதை அப்படியே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரலாம். இங்கே வந்து ரெஸ்யூம் ரைட்டர்னு இருக்குது. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம உள்ளே போய்க்கலாம். போனீங்கன்னா மொதல் வந்து அப்ளை நவுங்கிற பட்டன் இருக்கும். இப்போவும் வந்து அப்ளை நவுங்கிறது சிலது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன் கம்பெனி சைட்டுன்னு இருக்கும். அந்த மாதிரி சைட்டு நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து ஆப்புங்கிறது கண்டிப்பாக வந்து அப்ளை ஆன் கம்பெனி சைட்டுன்னு தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன் கம்பெனி சைட்டுன்னு வந்திருக்கு. இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தனியாக விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ எப்படி லிங்க்டின் வெப்சைட்டில் எப்படி வந்து தனியாக விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம கம்பெனியில் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து இங்கே ஸ்டார்ட் நவ் அப்ளை டு பிகம் ஏ லிங்குவிஸ்டிக் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒன்றும் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டதுனால ஆல்ரெடி அப்ளைடுங்கிறது மாதிரி தான் வரும். ஆனால் வந்து இன்னும் நான் அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்தாலும் நம்ம வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு நம்ம ChatGPT யூஸ் பண்ணி ரிப்ளை வந்து அந்த இடத்துல போய் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. மூணாவது டைப் வந்து இந்த இடத்துல வந்து இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஃபார் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ப்ளீஸ் அப்லோட் யுவர் சிவின்னு சொல்லி போட்டு இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை கொடுக்க முடியும். ஒருவேளை டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா சென்ட் மெசேஜிங் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த யார் வந்து இந்த ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மெசேஜ் அனுப்பிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் ஆப் அண்ட் பட்லருங்கிறது வந்து கீழே மெசேஜ்னு இருக்குது. இந்த மெசேஜில் என்ன வேணால் டைப் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்ப முடியும். அவங்க வந்து ரிப்ளை பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஜாபை வந்து அப்ளை பண்ணுறதுங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த ChatGPT பொறுத்த வரைக்கும் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, சில டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் சரி, சில கொஸ்டின்ஸ் வந்து அதாவது எக்ஸாமில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த எஜுகேஷன் பர்பஸில் அதுவும் இல்லாமல் வந்து காப்பி அடித்து பாஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து இதையே வந்து நம்ம வச்சு நம்ம லைவாக வந்து நம்ம ஆன்சர் பார்க்குறது, லைவாக வந்து நம்ம இதை வச்சு நம்ம காப்பி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. நம்ம வந்து ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில். ChatGPT பற்றி தனியாக வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அது வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து இன்னும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2021 வரைக்கும் என்னென்னலாம் வந்து வெப்சைட்டு என்னென்னலாம் வந்து டேட்டாஸ்லாம் நெட்டில் வந்து அவைலபிள் இருக்கோ எல்லாவுடைய டேட்டாஸும் வந்து இந்த சைட்டில் வந்து டெக்ஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்த AI ரோபோட்டுக்கு. அதனால் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து இதில் நிறைய ஆன்சர்ஸ் வந்து கேதர் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இதை பற்றி டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை வந்து இன்னும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இங்கே ஹெல்ப் சென்டர்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் இருக்குது. இதில் போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் வந்து பதில் இதிலே இருக்குது. என்ன மாதிரி ஹெல்ப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து நமக்கு என்ன தேவைன்னா ஜாப் சீக்கர். நம்ம ஜாப் சீக்கர் தான். நம்ம ஜாப் சீக்கர்ஸ் வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லா டவுட்ஸ்க்கும் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருவாங்க. ஒருவேளை வந்து இப்போ வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது நமக்கு வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா எம்டியான இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்லேட் டு தமிழ் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே தமிழில் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேஜ் போனீங்கன்னாலும் சரி தமிழில் தான் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது, லோடாகி முடிஞ்சோன்னா தமிழ்லேயே வந்துடும்.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இது பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து புதுசாக வேறு ஏதாவது வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.